வணக்கம். நான் சைதை மீனா பேசுறேன். இன்னைக்கு என்னன்னா, எம்ஜிஆரை பத்தி எவ்வளவு பேசினாலும் பேச பேச தீரவே செய்யாது. பேச பேச விஷயம் இருந்துதான் இருக்குமே தவிர அவரை பேசுறதுக்கான விஷயம் இல்லாத இருக்காது. அவர் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியா இருக்கட்டும், இல்லைன்னா படமா இருக்கட்டும், இல்லைன்னா பாட்டா இருக்கட்டும், வேணா எவ்வளவு நாள் வேணா பேசலாம். அது மாதிரிதான் நான் இப்ப ஒரு கிட்டத்தட்ட 50 வீடியோ 50 வீடியோவுக்கு கிட்ட அவரை பத்தி ஏதோ பேசி இருக்கிறேன். ஆனா இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்றது இல்ல. எனக்கு அவ்வளவுதான் தெரியுது. இன்னும் தேடி பார்த்தா கிடைக்கும் அவரை பத்தி பேசுறதுக்கு. ஆனா எனக்கு இன்னைக்கு ஒரு பாட்டு பத்தி சொல்லலாம்னு நினைச்சுன்னு இருக்கிறேன். என்னன்னா, பாட்டுனா ஒரு சினிமால ஒரு பாட்டு இருக்குது. அது டூயட்டா இருந்தா அந்த ஹீரோவை வர்ணனை பண்ணி பாடுவாங்க, இல்லைன்னா சுத்தி இருக்கிற அந்த சீனரிய காமிப்பாங்க. அப்பெல்லாம் அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட விஷயம்தான் அந்த பாட்டுல இருக்கும். என்ன சிச்சுவேஷனும் அது சம்மந்தப்பட்டதுதான் அந்த பாட்டுல இருக்கும். ஆனா எம்ஜிஆர் பாட்டு என்ன பாட்டா இருந்தாலும் சரி, என்ன சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, அதுல நாட்டுப்பற்று இருக்கும், மொழிப்பற்று இருக்கும், தாய பத்தி இருக்கும், சகோதரத்துவம் பத்தி இருக்கும். இது எல்லாமே இருக்கும். சும்மா ஒரு பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஆடிட்டு போற மாதிரி எல்லாம் இருக்காது. துள்ளல் இசைன்னு சொல்றாங்களே, அது மாதிரி ஒரு டான்ஸ் ஆடிட்டு போற மாதிரி இருக்கார். அவரோட பாட்டு கேட்டாலே நமக்கு உற்சாகம் வரும். மியூசிக் ரெண்டாவது, அவரோட பாட்டு அந்த வரி அவருக்காக எழுதின அந்த பாடல், அவரோட குணாதிசயத்தை ஒட்டி வர அந்த பாட்டு வரிகளை கேட்டாலே நமக்கு அப்படி ஒரு உற்சாகம் வரும். அது மாதிரியான பாடல்கள் சின்ன பசங்களுக்கு வச்சேன்னு அதெல்லாம் எவ்வளவுதான் சொன்னாலும் மாளாது. இது ஒரு படத்துல பணம் படைத்தவன் நினைக்கிறேன். ஆமா, அதுல ஒரு பாட்டு, என்ன பாட்டு, எனக்கொரு மகன் பிறப்பான். இந்த பாட்டு வச்சு கவுண்டமணி செந்திலும் ஒரு காமெடி அடிச்சிருப்பாங்க. கவுண்டமணி பாடுவாரு, எனக்கு ஒரு மகன் பிறப்பான். செந்தில் பாடுவாரு, அவன் என்ன போலவே இருப்பான்னு சொல்லிட்டு. அது ஒரு தமாஷாக செஞ்சதுனாலும் ஒரு சராசரி தகப்பனுக்கு உண்டான சந்தோஷத்தை அது சொல்லும். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். அவ்வளவுதான், அந்த 2 லைன் தான். அதுக்கப்புறம் என்ன பாருங்க, தனக்கொரு பாதையை வகுக்காமல் தன் தலைவன் வழியிலே நடப்பான். தனக்குன்னு அவர் எப்படி தன்னோட தலைவர் வழியில நடந்தாரோ அது மாதிரி என்னுடைய மகனும் அவன் விருப்பப்படி அவன் விரும்புற அந்த தலைவர் காட்டின வழியில நடப்பான் அப்படின்ட்டு. அந்த தலைவர்னு அவர் சொல்றதுல நிறைய பேர் அடங்குவாங்க. காந்தி ஐயா ஆரம்பிச்சு தேசத்துக்காக பாடுபட்டவங்களதான் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு அந்த பாட்டுல. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த பாட்டு ஆரம்பத்துல எம்ஜிஆர் கிட்ட இந்த விஷயத்த காதுல சொன்ன உடனே அவர் ஹோய் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்து ஒரு காலை அப்படி பின்னல் மாதிரி போட்டு ஒரு டான்ஸ் ஆடுவார் பாருங்க, அப்படி இருக்கும். அப்புறம் அந்த பாட்டோட சரணம் பாத்தீங்கன்னா, நேற்று நாம் வாழ்ந்த வாழ்க்கை விதம் பார்த்து மனிதரு குலம் வாழ உழைப்பான், அண்ணன் தம்பியாய் அன்பு கொள்ளவே சின்னஞ்சிறுவரை அழைப்பான், 2 வரி கொண்டு 3 நெறி கண்ட குரலின் பொருள் தேடி செல்வான், நாளை வருகின்ற வாழ்வு நமதென்று ஏழை முகம் பார்த்து சொல்வான்
அப்படி இருக்கும். அது 2வது சரணத்துல பாத்தீங்கன்னா நான் பாடினது கொஞ்சம் உயிரே இல்லாம இருக்கனால அவ்வளவுதான் தொண்டை வரும். 2வது சரணம் பாத்தீங்கன்னாக்க, கல்லை கனியாக்க கனவை நனவாக்க கையில் ஏற்கொண்டு வருவான் சாந்தி வழி என்று காந்தி வழி சென்று அப்படின்னு அந்த ஒரு வரி வரும். அதுக்கப்புறம் உயிரை தமிழுக்கும் உடலை மண்ணுக்கும் உதவும் நாள் கண்டு துடிப்பான். எல்லாருடைய உடலையுமே தீயோ இல்ல மண்ணோ தான் திங்க போகுது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு உயிரை தமிழுக்கும் உடலை மண்ணுக்கும்ங்கிறது அந்த மண் அப்படிங்கிற வார்த்தை நம்ம தேசத்தை குறிக்கும். நம்ம உடல் நம்ம மண்ணுக்காக தேசத்துக்காக உபயோகப்படணுங்கிறது அதோட உயிரை தமிழுக்கும் உடலை மண்ணுக்கும் உதவும் நாள் கண்டு துடிப்பான் சுற்றி பகை சூழும் திருநாட்டில் வெற்றி தோள் கொண்டு முடிப்பான். அப்படி அவருக்காக அவருங்கிறதுக்காகவே ஒரு குழந்தைக்கு தகப்பனா ஆக போறவர் பாடுற பாட்டா இது சொல்லுங்க. அப்படி அவருக்காகவே அந்த தேசப்பற்றையும் மொழிப்பற்றையும் ஒற்றுமையையும் வலியுறுத்துற மாதிரி ஒரு தகப்பனா ஆக போறவர் பாடுற பாட்டை பத்தீங்களா எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பாட்டுகள் இருக்கு. அதெல்லாம் கூட பார்க்கலாம். நம்ம உங்களுக்கு விருப்பம் இருந்தா பார்க்கலாம். நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. அப்புறம் நாம சுயநலமே இல்லாம ஒரு விஷயத்த பார்த்து ரசிக்கிறோம்னா அது என்னன்னு தெரியும்னா நம்ம வீட்டு குழந்தையோட மழலையும் அது செய்யற சேட்டைகளையும் குறும்புகளையும் தான். எனக்கு என்னவோ எம்ஜிஆருடைய அந்த பாட்டுகளையும் அதுக்கு அவர் போட அந்த நடன அசைவுகளையும் பார்த்தா அது எங்க வீட்டு குழந்தை அந்த மாதிரி செய்யற மாதிரி இருக்கும். அதனாலயே எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்றீங்களா? நாளை பார்க்கலாம்.